நீதிமன்ற புறக்கணிப்பு. மதுபான கொள்கை வழக்கில் நீதிபதி ஸ்வர்ண காந்தாவுக்கு எதிராக கெஜ்ரிவால் போர்க்கொடி. நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அதிரடி திருப்பமாக. உயர் நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ண காந்தா சர்மா முன்னிலையில் ஆஜராக அரவிந்த் கெஜ்ரிவால் மறுப்பு தெரிவித்துள்ளார். காந்திய வழியில் சத்தியாகிரகப் போராட்டத்தை தான் தொடரப்போவதாக கூறி அவர் எழுதியுள்ள கடிதம் டெல்லி அரசியல் மற்றும் நீதித்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதி ஸ்வர்ண காந்தா சர்மா விசாரித்து வருகிறார். இந்த நீதிபதி பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதால் அவர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி கெஜ்ரிவாலின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி தான் இந்த வழக்கை விசாரிப்பதிலிருந்து விலக முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். நீதிமன்றத்தை வெறும் தோற்றங்களுக்கான நாடக மேடையாக மாற்ற முடியாது. ஆதாரமற்ற சந்தேகங்களுக்காக ஒரு நீதிபதி வழக்கை விட்டு விலகினால் அது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் என நீதிபதி சர்மா கடுமையாக சாடினார். ஒரு அரசியல் தலைவர் நீதிபதி மீது தனிப்பட்ட தாக்குதல்களை தொடுப்பது என்பது ஒட்டுமொத்த நீதித்துறையின் மீதான தாக்குதல் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இனி நீதிபதி ஸ்வர்ண காந்தா சர்மா முன்னிலையில் நடைபெறும் விசாரணைகளில் தானோ அல்லது தனது வழக்கறிஞர்களோ ஆஜராகப் போவதில்லை என அவர் அறிவித்துள்ளார். இந்த நீதிமன்றத்தில் தனக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை முற்றிலும் அற்றுப்போய்விட்டதாக அவர் கூறியுள்ளார். அநீதிக்கு எதிராக மகாத்மா காந்தியின் சத்தியாகிரக பாதையை தான் தேர்ந்தெடுத்துள்ளதாக அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ராகவ் சதா உள்ளிட்ட 7 எம்பி.க்கள் பா.ஜ.க.வில் இணைந்ததால் ஆம் ஆத்மி கட்சி கடும் நெருக்கடியில் உள்ள சூழலில் கெஜ்ரிவாலின் இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு முடிவு அக்கட்சியின் அடுத்தகட்ட அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஒரு மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரே உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக இத்தகைய முடிவை எடுத்திருப்பது இந்திய நீதித்துறை வரலாற்றில் ஒரு அரிதான நிகழ்வாகும். இது அடுத்தடுத்த சட்டப் போராட்டங்களில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.